Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ரவா அல்வா எப்படி பண்றதுன்றதை தான் பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே வரும். வாங்க அல்வா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவு ரவை சேர்த்துக்கிறேன், அதாவது 1 கப் அளவு. இதை நம்ம எவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஃபைனாக நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் இப்போ 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. 4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கையை யூஸ் பண்ணியே ரவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாத வர மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபைனாக நம்ம கரைச்சிட முடியும். பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ ரவை 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை கையை வச்சு கூட ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி இந்த பாலை தனியாக ஸ்டெயின் பண்ணி எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டெயினரில் யூஸ் பண்ணால் நம்ம சின்ன சின்ன அந்த துகள்கள் உள்ளே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கிளாத்னால் ரொம்ப கரெக்டாக பால் மட்டும் தனியாக ஸ்டெயின் ஆகி வரும். இப்போ நம்ம இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 1 கப் அளவு தேங்காய் பால். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக ஸ்டெயின் பண்ணி திப்பி தனியாக, ரவையோட திப்பி தனியாக, பால் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், நான் பால் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டெயின் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீ ஸ்டெயினர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வறுத்தெடுக்க போகிறேன். சிம்லேயே வச்சு நீங்கள் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு அதே அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹல்வாக்கு நம்ம ரியலாக கேரமல் ரெடி பண்ணுறோம். இது பாருங்கள், நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி கேரமல் நம்மளுக்கு கிடச்சிரும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பெரிய பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா பால் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு நம்ம திக் பண்ணிகிட்டே வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணால் தான் கட்டி ஆகாமல் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு அல்வா கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 25 நிமிஷமாவது ஆச்சு எனக்கு. இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் 1 கப் அளவு ரவைக்கு 1.25 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கரெக்டாக இருந்தது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலையும் நம்ம இப்போ இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்மளுக்கு இடையில கொஞ்சம் கீ, ஒவ்வொரு ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு நெய் நீங்கள் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். இந்த அல்வாக்கு மொத்தமாக நான் ஒரு 50 கிராம் அளவு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரமல் நீங்கள் தனியாக ஸ்டெயின் பண்ணி வச்சது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சிம்மில் வச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும், நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட ஏலக்காய், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்புகளையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு. தேங்க்யூ.